ரோஹித் அபயகுணவர்தன, உங்களுக்கு 17 நிமிடங்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது கன்னி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மீதான விவாதத்திலே நாங்கள் பங்கெடுத்திருக்கின்றோம். அதை இன்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 24 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்திலே 24 வரவு செலவு திட்ட விவாதத்தில் பங்கெடுத்து இப்போது 25வது வரவு செலவு திட்டத்தில் விவாதத்திலே நான் பங்கெடுத்திருக்கின்றேன். அதை இன்று மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்றகுமார ஜனாதிபதி அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் இந்த சபையிலே வெளியிடப்பட்டன. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்திலே இருக்கின்ற நல்ல, சிறந்த, மோசமான மற்றும் மக்களுக்கு சாதகமான, மக்களுக்கு பாதகமான தான் என்பதை உடனே கண்டுபிடிக்க முடியாது. இந்த 9 மாதங்களுக்கு தான் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வேறு அரசாங்கங்கள் 12 மாதங்களுக்கு தான் வரவு செலவத்தை சமர்ப்பிக்கும். ஆனால் இந்த அரசாங்கமானது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் இருந்தால் நடைமுறைக்கு வரும். டிசம்பர் 31ஆம் தேதி வரை தான் அது நடைமுறையில் இருக்கும். இதில் சாதக பாதகங்களை பார்ப்பதற்கு இது செயற்படுத்தும் போதுதான் இதில் சாதக பாதகங்களை காண முடியும். இந்த ஆவணமானது சமூகத்திலே இந்த சமூகத்திலே விளிம்பு நிலைக்கு கொண்டு சென்று இதன் அனுகூலங்கள் சமூகத்துக்கு போய் சேரும் போதுதான் இது சாதகமா பாதகமா என்பதை சொல்ல முடியும். இப்போதே அதை சொல்ல முடியாது. இதில் நல்ல பல யோசனைகள் இருக்கின்றன, நல்ல வேலை திட்டங்கள் இருக்கின்றன, அதே நேரம் புதிய கருத்துக்கள் இருக்கின்றன. சமூகத்திலே ஒருபோதும் கருத்தில் கொள்ளப்படாத, கவனத்தில் எடுக்கப்படாத சில சமூக துறைகளிலே காணப்படுகின்றவர்கள், சில துறைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அத்தோடு இதன் உண்மை நிலைமையானது இந்த ஆண்டின் இறுதி பகுதியில் தான் இதன் உண்மையை கண்டறிய முடியும். டிசம்பர் மாத இறுதியில் தான் இதன் சாதக பாதகங்களை கண்டுபிடிக்க முடியும். உண்மையிலே பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்திலே அரச ஊழியர்களுடைய, இந்த நாட்டிலே அரச ஊழியர்கள் 16 லட்சம் பேர், சுமார் 16 லட்சம் அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் தான் மக்கள் சக்திக்கு, தேசிய மக்கள் சக்திக்கு அவர்கள் வாக்களித்தார்கள். அந்த மக்கள் ஆணை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மக்கள் ஆணையிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே ஊதிய உயர்வு பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஊதிய உயர்வு பற்றி தனிப்பட்ட ரீதியிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், அரசு துறையிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை செலவோடு, இந்த வாழ்க்கை சுமையோடு அவர்கள் எவ்வாறு தமது சம்பளத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற விடயம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஊதிய உயர்வு பற்றி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த ஊதிய உயர்வு தொடர்பாக இதில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. 2025ஆம் ஆண்டு, 2026ஆம் ஆண்டு, 27ஆம் ஆண்டு என 3 ஆண்டு திட்டத்தின்படி அடிப்படை சம்பளம், அடிப்படை ஊதியம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. சம்பளத்துக்கு சேர்க்கப்பட்டிருக்கின்ற கொடுப்பனவுகள் ஊதியம் அடிப்படை சம்பளத்துக்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. 3 ஆண்டுகளில் தான் இந்த 100% இந்த பணம், இந்த ஊதியம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த 25ஆம் ஆண்டு இந்த 30% இது உயர்த்தப்பட இருக்கின்றது. 26ஆம் ஆண்டு 30% உயர்த்தப்பட இருக்கின்றது. 27ஆம் ஆண்டு 40% உயர்த்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரதி சபாநாயகர் அவர்களே, 325 பில்லியன் ரூபாய், இந்த ஒட்டுமொத்த 27ஆம் ஆண்டு அளவில் 325 பில்லியன் ரூபாய் இதற்காக அரசாங்கம் செலவு செய்ய வேண்டி இருக்கின்றது, அரச ஊழியர்களுக்காக. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, என்னுடைய பார்வை என்னவென்றால், நான் ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் என்ற வகையிலே கடந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த ஆண்டுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் பற்றி தான் சொல்லப்பட்டது.
நாங்கள் 10,000 ரூபாயால் ஊதியத்தை உயர்த்துகின்றோம், கொடுப்பனவாகவோ அடிப்படை சம்பளமாக செலுத்துவோம் என்றுதான் முன்னர் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கின்றது. என்ன என்றால், அரச ஊழியர் பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கும் பொழுது பாராளுமன்ற போலீசார் எங்களை பரிசோதிக்கின்ற ஒரு சாஜனிடம் நான் கேட்டேன், எவ்வளவு சம்பளம் உயர்ந்திருக்கின்றது என்று கேட்டேன். தெரியாது என்று சொன்னார். தெரியாது என்று சொன்னார். பாராளுமன்ற ஊழியரிடம் நான் கேட்டேன், ஆசிரியரிடம் நான் கேட்டேன், எல்லோரும் தெரியாது என்று தான் சொல்கின்றார்கள். இது எப்போது கிடைக்கும் என்பது ஏப்ரல் மாதம் சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் 22, 23ஆம் தேதி ஊதியத்தை கையில் எடுக்கும் பொழுது தான் எனக்கு எவ்வளவு ஊதியம் உயர்ந்திருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியும். மருத்துவருக்கு எவ்வாறு உயர்ந்திருக்கின்றது, ஆசிரியருடைய ஊதியம் எவ்வாறு உயர்ந்திருக்கின்றது, அலுவலக உதவியாளருடைய ஊதியம் எவ்வாறு உயர்ந்திருக்கின்றது, இராணுவ உத்தியோகத்தருடைய ஊதியம் எவ்வாறு உயர்ந்திருக்கின்றது, அதில் அவர்களுடைய அப்போதுதான் அதை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த கேள்வி தற்போது நாட்டில் காணப்படுகிறது. இதுதான் உண்மை. இதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் உயரும் என்பதை என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கின்றது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அந்த ஊதியம் அரசாங்கமானது நல்லெண்ணத்துடன் செய்திருக்கின்ற அந்த ஊதிய உயர்வு அரசாங்கத்துக்கு உள்ளபடியே கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சில கிராமங்களிலே, கௌரவ அமைச்சர் அவர்களே, சில கிராமங்களிலே திருமணம் முடிப்பதற்கு முன்னர் மணமகனும் மணமகள் தரப்பும் இருதரப்பும் பேசிக் கொள்வார்கள், பொருத்தம் பார்ப்பார்கள். அதற்கு பின்னர் தான் அவர்கள் திருமணத்தை முடிவு செய்வார்கள். தீர்மானத்தை முடிவு செய்வதற்கு முன்னர் சீதனம் பற்றியும் பேசுவார்கள். எவ்வளவு நீங்க சீதனம் தருவீர்கள் என்று மணமகன் தரப்பிலிருந்து கேட்பார்கள். நான் இவ்வளவு தருவோம், இந்த வீட்டை தருவோம், அதை தருவோம், இதை தருவோம் என்று மணமகள் தரப்பு சொல்வார்கள். அப்படி சொல்லிவிட்டு திருமணம் பதிவு செய்யப்பட்டு திருமணமும் முடிக்கும், ஹோம் கமிங்கும் நடத்தப்படும். திருமணம் முடிந்து ஹோம் கமிங்க்கு பின்னர் சொல்வார்கள், பல இடங்களிலே சீதனத்தில் 10% தான் கொடுக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அதாவது பிறகு தருவேன் என்று சொல்வார்கள். அடுத்த ஆண்டு மற்றவற்றை தருவேன் என்று சொல்வார்கள். இப்படி நடந்த பல திருமணங்கள் இருக்கின்றன. ஆனால் அப்படி இருந்தால் இது திருமணம் முடித்த பின்னர் ஓரிரு 2-3 ஆண்டில் தான் 2-3 ஆண்டுகள் போகும் பொழுது பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், சீதனமும் கிடைக்காது. சில நேரங்களிலே திருமணம் முடிந்து விட்டது. அரச ஊழியர் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இதைவிட எதிர்பார்ப்புடன் வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து தேர்தல், ஹோம் கமிங் பொது தேர்தல், அதை பெருமளவில் பிரம்மாண்டமாக நடத்தினார்கள். காரணம், சீதனம் சுவர் என்று அவர்கள் நம்பினார்கள். இப்போது இதுக்கு 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருக்கின்றது. 3 ஆண்டுகள். சில நேரங்களிலே உள்ளூராட்சி தேர்தலும் வர இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்துக்கு பின்னடைவு ஏற்பட்டால், குறைந்த சதவீதம் கிடைத்தால், பிள்ளைகள் இல்லாத, நான் சொன்னதை போல பிள்ளைகள் இல்லை என்றால் அந்த சீதனம் கொடுக்காத நிலைமை இருக்கின்றது. அப்படி நீங்கள் இடம் அளிக்க கூடாது. அந்த அரச ஊழியர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிலைக்குலைய செய்யக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்படித்தான், சரியாக சொன்னீர்கள். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். காரணம், நாங்கள் இரு பக்கத்திலிருந்தும் இருக்கின்றோம். நல்லது. இந்த இணக்கப்பாட்டை நான் வரவேற்கின்றேன். நான் உங்களுக்கு சிரேஷ்ட உறுப்பினர் கொடுக்கின்ற அறிவுறுத்தல்களை நீங்கள் கேட்பது உங்களுக்கு நல்லது. என்னுடைய பாருங்கள், நாங்கள் 2026ஆம் ஆண்டுக்கு அன்றகுமார் திசாநாயக்க சனாதிபதி அவர்கள் இந்த கதிரைக்கு வந்து 26ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தையும் அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போதும் இவர்கள் அந்த நேரம் கரகோஷம் எழுப்புவதற்கு ஒரு கிக் கொண்டு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வருஷம் செய்திருக்கின்றார். 26ஆம் ஆண்டுக்கு அதை வைத்திருக்கலாம், 27ஆம் ஆண்டுக்கு வைத்திருக்கலாம், இன்னும் அந்த ஊதியத்தை உயர்த்தலாம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த 325 பில்லியன் ரூபாய்
இதற்காக ஒதுக்கப்படுவது மாத்திரமல்ல, பணம் நிதி திரட்டப்பட வேண்டும், உழைக்க வேண்டும், இது வருமானமாக ஈட்டப்பட வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன். 24 ஆண்டுகளாக நான் வரவு செலவு திட்டங்களை உரையாற்றி இருக்கின்றேன். நேரம் குறைவாக இருக்கின்றது. கௌரவ வசந்த சமரசிங்க அவர்கள் 325 பில்லியனை விட அதிகரிக்கும். இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் இன்னும் 30,000 பேருக்கு அரச சேவையில் உள்ளிருக்கப்பட இருக்கின்றார்கள். அப்போது இந்த தொகை மேலும் அதிகரிக்கும். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த எல்லாவற்றையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். என்சாட்டில் இது போய் சேரும். இது இது என்னுடைய நேரம், இது என்னுடைய நேரம். சரியாக பேசுங்கள், மிகவும் நல்லது. காரணம், எனக்கு தெரியும் எமது அரசாங்கத்தில் நடந்ததென்றால் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் தானே. நாங்கள் வியத்மக என்று ஒன்றை உருவாக்கி கொண்டோம், வியத்மக என்று ஒன்றை உருவாக்கினோம். சற்று பொறுங்கள், நாங்கள் விட்டு செல்லவில்லை. வியத்மக என்று ஒன்றை அந்த அரசியலில் கிராமங்களில் அரசியல் செய்தவர்களை ஒதுக்கிவிட்டு வியத்மக என்று ஒரு அறிவுஜீவிகளை வைத்து நாங்கள் ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கினோம். எங்களுக்கும் சொன்னார்கள், இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். ஒருவரையாவது தேடி அவரை காட்டுங்கள். இந்த ஒருவராவது இருக்கின்றாரா என்று காட்டுங்கள். ஒருவராவது இருக்கின்றாரா? அப்படிப்பட்ட ஒருவராவது இப்போது இருக்கின்றாரா? இப்போது வியத்மகவும் இல்லை, நாங்களும் நடுத்தரவில் இருக்கின்றோம். கோட்டாபையும் நடுத்தரவில் இருக்கின்றார். இதுதான், இப்படித்தான் நாங்கள் பின்னடைவை சந்தித்தோம், இப்படித்தான் நாங்கள் தோற்று போனோம். நாங்கள் எப்படி தோல்வியை சந்தித்தோம் என்பதை தான் சொன்னேன். அது உங்களுக்கு நடக்கக்கூடாது, அது உங்களுக்கு நடக்கக்கூடாது. காரணம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகாரம் எல்லா நாட்களிலும் அதிகாரம் இருக்காது. அதிகாரம் என்பது மக்களிடம் தான் இருக்கின்றது, மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஆகவே மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கவனமாக நீங்கள் உழைக்க வேண்டும். நான் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கின்றேன். நான் ஒரு பழைய ஆள். 159 பேர் உங்களிடம் இருக்கின்றார்கள். 159 பேர் இருக்கின்றார்கள். சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் ஒன்றாக இருந்திருக்கின்றோம். மற்றவர்கள் புதியவர்களாக இருக்கின்றார்கள். நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன், கவனமாக பேசுங்கள். காரணம், ஊடகத்துக்கு கவனமாக பேச வேண்டும். எமது தரப்பில் என்ன நடந்தது என்று நான் சொன்னேன் தானே. வாயை திறந்தால் வாக்குகள் குறைந்துவிடும். வாய் எவ்வளவு திறக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு வாக்குகள் குறைந்துவிடும். வாய் திறப்பதா இல்லையா? ஊடகங்களிடம் ஒன்றை சொல்லும் பொழுது அவர்கள் அதை வெளியிடுவார்கள். நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையாகத்தான் நான் இதை சொல்கின்றேன். காழ்ப்புணர்ச்சியுடன் நாங்கள் பேசவில்லை. ஒன்றை நான் இங்கு சொல்ல வேண்டும். இந்த வருமானம் உழைக்கும் விதம் பற்றி உங்களுக்கு தெரியும். மதுவரி, சொன்னதை எப்போது நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று காட்டுங்கள். இதை வரவு செலவு நிறைவு பெறுவதற்கு முன்னர் இதை நீங்கள் கூற வேண்டும். நாங்கள் இருதரப்பிலும் அரசாங்கங்களை நடத்தி இருக்கின்றோம். இந்த நிறுவனங்கள் 100% ஒருபோதும் அவர்கள் அந்த வருமானத்தை ஈட்டு தந்ததில்லை. நல்லது, பார்ப்போம். நாங்கள் இருதரப்பும் இங்கு இருக்கத்தான் போகின்றோம். ஆகவே இது ஒரு ஆபத்தான ஒரு பயணம். இது ஊதிய உயர்வு மற்றும் இது கல்லில் பொறித்ததை போல இது கட்டாயமாக இதில் நிறைவேற்ற வேண்டும். இதை மாற்ற முடியாது, இதை வாபஸ் பெற முடியாது. நாங்கள் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடு என்ற காரணத்தினால் நாங்கள் நிதியை முறையாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும். வருமானம் வரவில்லை என்றால் என்ன செய்வது? வரியில் நீங்கள் கை வைக்கவில்லை, அது நல்லது. வருமானம் வரவில்லை என்றால் என்ன செய்ய போகின்றீர்கள்? வரி அதிகரிக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் கசப்பான உண்மை. ஆகவே கவனமாக இருக்க வேண்டி இருக்கின்றது. சொன்னவற்றை எவ்வாறு கொடுப்பது என்பது பற்றி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நேரத்திலே சொல்ல வேண்டும். நான் ஒன்றை சொல்கின்றேன். நீங்கள் வாகன இறக்குமதி பற்றி சொல்லி இருக்கின்றீர்கள். கௌரவ அமைச்சர்கள் இதை நன்காக நீங்கள் செவமெடுக்க வேண்டும். நீங்கள் அமைச்சரவையில் இதை பற்றி பேச வேண்டும். கடந்த அரசாங்கம் வாகன இறக்குமதியை நிறுத்தியது பொருளாதார நிலைமையோடு. இப்போது சந்தையிலே தற்போதைய சந்தை நிலைமையோடு பார்க்கும் போது இறக்குமதி செய்யப்படுகின்ற வெகனார் ஒன்று 660 இன்ஜின் கொள்ளனவோ அந்த வெகனார் ஒன்றின் விலை இலங்கைக்கு வரும் பொழுது 80 லட்சத்துக்கு மேல் வரும்.
இருந்ததை விட 100% உயர்ந்திருக்கின்றது. விட்ஸ்கார் ஒன்று 90 லட்சம் இருக்கும். ஆரிஸ் 1 கோடியாக இருக்கும். வெசல் ஒன்று அதிகம் பாவிக்கின்ற வெசல் ஒன்று 180 190 லட்சமாக உயரும். இதுதான் புதிய வரியின் விளைவு. இத்தோடு அதிசொகுசு வாகனம் V8 ஆக இருக்கலாம், 150 ஆக இருக்கலாம், VIT 450 என்ஜின் கொள்ளளவாக இருக்கின்றது. தற்போதைய சந்தை விலையோடு இந்த சிறிய வாகனங்களின் விலை உயரும். இந்த சொகுசு வாகனங்களின் விலை தற்போதைய சந்தை விலை விட குறையும். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வாகன இறக்குமதி பற்றி நீங்கள் பார்த்தால் யார் V8 பாவிக்கின்றார்கள், யார் BMW பாவிக்கின்றார்கள், யார் 150 பாவிக்கின்றார்கள், யார் அவுடி பாவிக்கின்றார்கள்? இந்த நாட்டின் சொகுசு வசதி உடையவர்கள் தான் அதை பாவிப்பார்கள். அந்த விலை உயர்ப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அதை உயரும் பொழுது இதை குறைக்க முடியாதா? ஏன் சாதாரண சிறிய ரக வாகனங்களை விலையை குறைக்க முடியாது? அதாவது வெகன், வெசல், பிரியஸ், விட்ஸ் போன்ற வாகனங்களுக்கு அதிக வரியை விதிக்காது, சொகுசு வாகனங்களுக்கு அதிக வரியை விதிப்பது பொருத்தமாக இருக்கும். ஜனாதிபதி இங்கு சொன்னார், அரச வாகனங்கள் ஏலத்தில் விடப்படும் என்று சொன்னார். பெரிய வாகனங்கள், சொகுசு வாகனங்கள் பற்றி சொன்னார். இப்போது இறக்குமதி செய்த பின்னர் தான் அந்த ஏலத்தில் விடப்படும் என்று சொன்னார். ஜனாதிபதிக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அப்போது அந்த ஏலத்தின் விலை குறையும். இப்போது ஏலத்தில் விட்டால் விலை அதிகமாக இருக்கும். V8 விலை, சந்தை விலை 2020ஆம் ஆண்டு வந்த விலை இந்த வாகனத்துக்கு வந்த பின்னர் அவை 12 ஆண்டுகள் கடந்த வாகனங்களாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த விலைக்கு கொடுக்க முடியாது. இதற்கு நீங்கள் இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். சாதாரண பொதுமகனுக்கு உங்களுக்கு 2 நிமிடங்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இது பற்றி நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரம் விவசாயிகள், தற்போது அமைச்சரும் இங்கு இருக்கின்றார். மக்களுடைய விவசாயிகள் என்பவர்கள் இந்த நாட்டின் ஆட்சியை மாற்றுகின்றவர்கள், ஆட்சியை உருவாக்குகின்றவர்கள், இருக்கும் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்றவர்கள். வரலாற்றை பாருங்கள். மாவில்லாறு அணையை மூடினார்கள். வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாவில்லாறு அணையை மூடி அப்போதிருந்த சிங்கள, தமிழ், முஸ்லிம் எல்லா மக்களுக்கும் தமது நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாமல் போனது. இறுதியில் என்ன நடந்தது? 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமது இயக்கத்தோடு இந்த கடைசியிலே உயிரிழக்க நேர்ந்தது. அந்த விவசாயிகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த போய் தான் அது நடந்தது. கோட்டாபய ராஜபக்ச நாங்கள் வேண்டாம் என்று சொன்ன போது ரசாயன உரத்தை ஒரே இரவில் தடை செய்தார். 5 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வந்த அவர் குறுகிய காலத்தில் வீட்டுக்கு சென்று விட்டார். 5 ஆண்டுகள் கூட இருக்கவில்லை. 5ம் இல்லை, வீட்டில் அடி வாங்கி விட்டு தான் ஓடி ஒளிந்து போனார். இது 3. இந்த 3ஐயும் நான் சொல்கின்றேன். விவசாயிகளுக்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டும். நாமல் கருணாநிதி அமைச்சர் இங்கு இருக்கின்றார். அவர்கள் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். இல்லை என்றால் நான் சொன்ன மாதிரி, நான் முன்னைய அனுபவங்களை பற்றி, விவசாயியை செவிமடுக்காதவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதுதான் கள நிலவரம். அத்தோடு கௌரவ ரோஹித் அபய் குணவர்தன் அவர்களே, உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது. எனக்கு 1 செகண்ட் தாருங்கள். குறிப்பாக கௌரவ வசந்த அமைச்சர் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நுகர்வோர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆகவே முடிந்தவரை பாருங்கள், விவசாயிகளுக்கு அந்த நெல்லுக்கு உத்தரவாத விலையை கொடுக்க வேண்டும். அத்தோடு இந்த நாட்டின் நுகர்வோர்களையும் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் 3 வேளை சோறு உண்கின்றவர்கள். கொழும்பில் இருக்கின்ற 1-2 பேர் தவிர நாங்கள் எப்போது 3 வேளை சோறு உண்கின்றவர்கள். ஆகவே ஆனால் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் அரிசியை இறக்குமதி செய்ய முயற்சிக்க கூடாது. அது முயற்சி செய்தால் அது என்னத்தான் நீங்கள்
வெளிப்படைத்தன்மையில் இதை செய்தாலும் கூட இதற்கிடையே அந்த மாஃபியா ஒன்று இருக்கின்றது. இதற்கு பின்னால் ஒரு மாஃபியா இருக்கின்றது. அந்த மாஃபியாவை உடைப்பது எளிதல்ல. விவசாயிகளுடைய செயல்முறை என்ன? இந்த நெல்லின் விலை 20 ரூபாய் அங்கு போய்விட்டது. நான் களுத்துறையில் பிறந்தாலும் கூட நெல் ஆலை உரிமையாளர்கள் 20 ரூபாயை பெற்றிருப்பார்கள். படிப்படியாக தான் அவர்கள் உழைப்பார்கள். 7-8 ரூபாய் தான் கடைசியில் மிஞ்சும். இதுதான் நிலைமை. இந்த செயல்முறை எவ்வாறு மாற்றுவது என்று பார்க்க வேண்டும். ஆனால் விவசாயியை நோகடித்து அதை செய்ய முடியாது. வேலுப்பிள்ளை பிரகாரன் கோட்டாபய ராஜபக்சக்கு நடந்தது தான் நடக்கும். ஆகவே இது பற்றி நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செய்வதன் மூலம்தான் உங்களால் இதை சாத்தியமாக்க முடியும். என்னுடைய விளக்கத்தை நான் இங்கு தெரிவித்தேன். வரவு செலவு திட்டம் தொடர்பாக நாங்கள் மீண்டும் டிசம்பர் 12ஆம் மாதம் 31ஆம் தேதி இது பற்றி மீண்டும் நாங்கள் பேசுவோம். திருமணம் நடந்தது நல்ல முறையில் போகின்றதா என்பதை பற்றி நாங்கள் அப்போது சொல்லுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. Please state your point of order. We have to wind up for lunch. I am representing the. நான் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். நான் சில விடயங்களை குறிப்பிட வேண்டும். பிரபாகரன் இவர் எமது தலைவர் பிரபாகரன் பற்றி பேசினார். 2009ஆம் ஆண்டில் அவரை அழித்ததாக சொன்னார். இன்று வரை பிடிஐயை Order, please. பிரச்சனை நாங்கள் போசனை இடைவேளைக்காக நாங்கள் ஒத்திவைக்க வேண்டும். Make it short. சுருக்கமாக குறிப்பிடுங்கள். பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் ஒருபோதும் இவருடைய தலைவர் என்று நான் சொல்லவில்லை. அன்சாட்டை எடுத்து பாருங்கள். நான் சொன்னது யாருடைய தலைவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவர் ஒரு பயங்கரவாதி. அவர் அன்றும் பயங்கரவாதி, இன்றும் பயங்கரவாதி, நாளையும் பயங்கரவாதி. அவர் புலி. Order, please. The proceedings of this house will be. இந்த சபையின் அலுவல்கள் பிற்பகல் 1 மணி வரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படும்.